ஹலோ வியூவர்ஸ். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு, நடிப்பு நிறைந்த உலகம் இது. எப்போதும் உன் ஒரு கண் விழித்தே இருக்கட்டும். உங்களுக்கு கை தட்டுபவன் கூட காலை வாரும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாய் இரு. உன்னை புரியாதவர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்து விடு. எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள். அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும், ஆனால் நல்ல மனசு இருக்காது. ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறை பளிச்சென்று தெரிகிறது, ஆனால் அவரவரின் குறைகள் மங்கலாக கூட தெரிவதில்லை. காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். ஏமாற்றம் வழியை தந்தாலும் நல்வழியையும் காட்டிவிட்டுத்தான் செல்லும் நம் வாழ்க்கைக்கு. நம்ம என்னதான் அன்பு பாசத்தை திகட்ட திகட்ட கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு தருவது வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான். முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும். ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். சில ஏமாற்றங்களை கடந்த பின்தான் எதிர்பார்க்கும் ஒன்று கிடைத்துவிடும் என்றால் ஏமாறவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியறது இல்லை. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விட்டிருக்க மாட்டார்கள். வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை, ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும், நீ முயற்சித்தால் மட்டுமே. நம்முடைய வலி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வலியாக இருக்கக்கூடாது. பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ, ஏமாற்றம், வெறுப்பு, துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும். இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். ஏமாற்றியதற்கும் ஏமாறியதற்கும் இடையே நம்பிக்கையின் கழுத்தை இறுகப் பிடிக்கிறது சில சொல்லப்படாத உண்மைகள். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையாய் இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம், ஆனால் அதே உண்மையை அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகிறோம். போலியான உறவுகளோடு வாழ்வதை விட அனாதையாக இருந்து இறந்து போய்விடலாம். எந்த உறவும் நிஜமும் இல்லை, இங்கு எதுவும் நிரந்தரமும் இல்லை. அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷம் எதுவும் இல்லை. எங்கேயோ இருந்து வந்த உறவுகளை நம்புவது கடினம்தான் என்றாலும் நம்ம கூடவே இருக்கும் உறவுகள் உண்மையான உறவுகள் என எளிதில் நம்பி விடாதீர்கள். ஏனெனில் நம்முடன் இருந்து கொண்டு பொய்யாக நடிக்கும் உறவுகளே இங்கு அதிகம். மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம். என்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை. போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள். இன்று பழகுபவர் நாளை விலகுவார். உறவு தொடங்கும் முன்பே பிரிவிற்கும் தயாராகிக் கொள். உண்மையானவர்கள் யாரென்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல,
இதயத்தை பாருங்கள். இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள். உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள். போலி நபர்களிடமிருந்து விலகி இருங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை எப்போது தூக்கி எறிவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. போலியான உறவுகள் எப்போதும் உங்களுக்கு உதவுவது போல் என்று செயல்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்பவில்லை. உண்மையா பழகிறவங்க வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யா நடிக்கிறவங்க நம்பப்படுகிறார்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா விலகி வந்துடுங்க. ஏன்னா அவங்க ஒரு முறை உங்களை தொல்லையா நினைச்சிட்டா நீங்கள் எவ்வளவு பாசம் காட்டினாலும் புரியாது. நம்மளோட மௌனம் மாற்றம் எப்போ நாம் நேசித்தவர்களை பாதிக்கவில்லையோ அப்போவே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நம்மை விட முக்கியமானது உண்டு என்று. பிடிக்காததை எவ்வளவுதான் பிடிக்க வைக்க போராடினாலும் பிடிக்காமல் தான் போகும். முதலில் எது தோணுதோ அதுவே இறுதி. மாற்ற முயற்சித்தால் ஏமாற்றமே மிஞ்சும். உண்மையான அன்பு கிடைக்கும் போது அலட்சியமாகத்தான் தெரியும். தொலைக்கும் போதுதான் அதன் மதிப்பு புரியும். பொய் பக்கம் பக்கமாகவும் உண்மை ஒரு வரியிலுமே சொல்லப்படுகிறது. பொய் தன்னை தக்க வைத்து கொள்ள போராடும். உண்மை என்றாவது புரியும் என ஓரமாய் இருந்து கொள்ளும். தேவை இல்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. நம் அன்பை பற்றி நினைத்து பார்க்கக்கூட நேரமில்லாதவர்களைத்தான் நாம் துரத்தி துரத்தி நேசிக்கிறோம். கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை. எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை. எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ ஏமாற்றம், வெறுப்பு, துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும். நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எனவே உன்னை சரியாக புரியாதவர்கள்தான் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்துகொள். வாழ்க்கை வசந்தமாகும். அமைதியாக விலகிவிடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். இதயம் தொண்டை அடைக்கும் துக்கத்தையும் தாங்கி அடுத்தவர் முன் உதடுகளை சிரிக்க வைக்கும். ஆனால் இந்த கண்கள் இருக்கிறதே கலங்கி காட்டி கொடுத்துவிடும். பேச விரும்பாதவர்களிடம்தான் பேச துடிக்கும் நம் இதயம். பாவம் அதற்கு தெரியாது நாம் அவர்களுக்கு சுமை என்று. கண்ணீரை துடைக்கும் உறவுகளை விட அளவைத்து வேடிக்கை பார்க்கும் உறவுகள்தான் நம்மை சுற்றி அதிகம் இருப்பார்கள். உயிரை விட்டு போனால் வலி தெரியாது அந்த உடலுக்கு. ஆனால் உறவு விட்டு போகும் போது வரும் வலியை மறக்கவே தெரியாது அந்த மனதுக்கு. பிறரால் பாதிக்கப்பட்டவர்களை விட பிடித்தவர்களால் பாதிக்கப்பட்டவர்களே இங்கு அதிகம். போலியான அன்புக்குத்தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பது தெரியாமலேயே நாட்களை கடத்தி கொண்டிருப்போம். அது போலியாகும் போதுதான் மனதுக்கும் புரிய வரும். உங்களின் வலிகளை உங்களை படைத்தவனை தவிர வேறு யாராலும் உணர முடியாது. எனவே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்காதீர்கள். உங்களை படைத்தவனிடம் கொட்டி தீருங்கள். மன அமைதியும் தீர்வும் நிச்சயம் கிடைக்கும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஒளித்து வைத்திருக்கும். அதுவரை காத்திரு. இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும்
தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன். நன்றி நண்பர்களே.